கடந்த வாரம் தனியார் இணையதளம் ஒன்றில் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது இந்தியாவில் கடந்த 2 வருஷம் மட்டுமே 28,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த செய்தியானது தொழில்துறையோட மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. மேலும் அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அதாவது 2023 ஆண்டில் 15,921 நிறுவனங்களும் 2024 12,717 நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த வருஷம் அதாவது 2025 வெறும் 4 மாதத்தில் மட்டுமே 259 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த செய்தியை பார்த்துட்டு வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கை இன்னுமே உயரும் அப்படின்னு சொல்லி தான் பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதலீடு அப்படின்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தாண்டி பார்க்கும்போது அதை சஸ்டெயின் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்றது மக்கள் அதை அணுகக்கூடிய விஷயம் அப்படின்றதெல்லாம் பெரிய சவாலாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது போல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இன்னுமே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அப்படின்ற விஷயம் அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடியது. அப்படிங்கும்போது மக்களே சொந்தமாக சரி ஒரு தொழிலை தொடங்கலானோ இல்லை புதிய முயற்சிகளை கொண்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பித்தாலோ அதில் இருக்கக்கூடிய சவால்களையுமே விலைவாசி உயர்வையுமே அதன் மூலமாக மக்கள் இதை அணுகிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்க தான் பார்க்க முடியுது. அதனால் இதை சரி செய்கிறதுக்காக இந்திய அரசு என்ன செய்ய போகுது, பாஜக அரசு என்ன செய்ய போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் கடந்த வாரத்தில் இன்னொரு திடுக்கிடக்கூடிய தகவலுமே வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாமே மூடப்படுது அப்படின்ற சமயத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படின்ற பேரில் ஒரு கம்பெனியானது கவர்மெண்ட் நிறுவனங்கள் கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் மோசடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய விவரத்தை பற்றி பார்க்கும்போது ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் சோலார் எனர்ஜின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய மின்சக்தி சேவையை வழங்கக்கூடிய நிறுவனம் அல்லது ஆலோசனை வழங்கக்கூடிய நிறுவனமாக செயல்பட்டுட்டு வந்திருக்கு. இந்த நிறுவனத்தை அன்மோல் சிங் ஜக்கி, புனித சிங் ஜக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்க. எனவே இந்த நிறுவனத்து மேலே தான் செபி அமைப்பானது நிதிமுறை கேடு பண்ணுறது, போலி ஆவணங்களை முன் வச்சு காசு வாங்குறது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்கள விசாரணை வலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இதை எந்த வழியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ளூ மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக் வாகனங்களை வச்சு கார் டாக்ஸி சேவைகளை வழங்குறதுக்காக இந்த நிறுவனம் தொடங்கப்படுது. அதனால் இந்த நிறுவனத்துக்காக இந்த 2 சகோதரர்களுமே இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லப்படக்கூடிய IRITA அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிற 2 நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் 948 கோடி ரூபாயை கடன் பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்கள் சேவையை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த காரணத்தை வச்சு வாங்கியிருக்கக்கூடிய 948 கோடி இவங்க சரியாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த 948 கோடியுமே இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கிறதுக்காக வாங்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த 948 கோடியில் சுமார் 200 கோடி கார் டீலர்ஷிப் ஒன்றுக்காக மாற்றப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இந்த பணம் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த 2 சகோதரர்களுக்குமே சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இந்த பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கு. மேலும் சுமார் 70 கோடி மதிப்பிலான சொகுசு குடியிருப்பு ஒன்றையும் வாங்கியிருக்கிறாங்க. அதே போலவே கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கக்கூடிய கோல்ஃப் கிரவுண்டையுமே வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் கடன் வாங்கி இவங்க இப்படி முறைகேடு பண்ணிட்டு இருக்கிறதாக இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்கிற மக்கள் பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க மூலமாக நிறுவனம் ஜென்சான் உற்பத்தி ஆலையில் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் மொத்தமாக 3 ஊழியர்கள் மட்டும்தான் வேலையே செஞ்சுருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க போலியாக ஒரு மூல கம்பெனியை உருவாக்கி
அதுக்கு சப் பிராண்டாக ஒரு கால் டாக்ஸி நிறுவனத்தையும் உருவாக்கி அதன் மூலமாக கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கொஞ்சம் காசு மட்டுமே செலவு பண்ணிட்டு மிச்ச காசு எல்லாத்தையும் தாங்க எடுத்திருக்கிறாங்க. வீடு வாங்கியிருக்கிறாங்க, பல்வேறு உறவினர்களுக்கும் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, கோல்ஃப் கிரவுண்டையும் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னு இது மிகப்பெரிய மோசடியாக மாறுது. மேலும் இந்த கடனை இவங்க திருப்பி செலுத்தாத நிலையில் இந்த நிறுவனத்தோட மதிப்பீட்டை ரேட்டிங் அமைப்புகள் குறைச்சிருக்கிறாங்க. மேலும் இவங்களை விசாரணை பண்ணும்போது தான் போலி டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அதனால் பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே கடனை வாரி வாரி வழங்கி சின்ன சின்னதாக ஆரம்பிக்கப்படுற ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள இழுத்தடிச்சு பல்வேறு டாக்குமெண்ட்டுகளையுமே சமர்ப்பிக்க சொல்லி அதை வெரிஃபை பண்ணி இப்படி பல இன்னல்களுக்கு உள்ளாக்குறாங்க. ஆனால் ஜென்சால் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் மட்டும் சுத்தமாக அந்த கம்பெனியை பற்றின வெரிஃபிகேஷனே பண்ணாமல், சர்டிஃபிகேட்ஸ் கூட வெரிஃபை பண்ணாமல் 948 கோடியை வாரி வழங்கி இருக்கிறாங்க. இந்தியா முழுக்கவே இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு வருது. விஜய் மல்லையா, நீரவ் மோடி அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் அஃபிஷியலாக இருக்கிற வகையில் நாங்கள்லாம் கடன் ரைட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசே அறிவிக்குது. இதன் மூலமாக 16 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்படுது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க மறுபடியுமே பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே காசை கொடுத்து மக்களுடைய வரிப்பணத்தெல்லாம் இப்படி வீணடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால இந்த ஜென்சால் நிறுவனத்தை பற்றி ஒரு முறைகேடு வெளியே வந்திருக்கு. இதை முறையாக விசாரித்து மொத்த கடனையும் திருப்பி வாங்குவாங்களா, இல்லை நீங்களே 2-3 பேரை வச்சு தான் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, அதனால நீங்கள் வாங்கின கடனையும் நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த ஒன்றிய அரசானது சிறு குறு முதலீட்டாளர்களுக்கு எப்பவுமே ஆதரவு தெரிவித்தது கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டிலையும் சரி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையிலையுமே சரி, சிறு குறு தொழிலாளர்கள் தான் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்களே தவிர பெரும் பணக்காரர்கள் அப்படின்றவங்க யாருமே பாதிக்கப்படலை. இந்த 2 நடவடிக்கைகள் மூலமாக ஒரு பெரிய முதலாளிக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியிலையுமே பார்த்தது கிடையாது. ஆக சின்ன முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது கிடையாது. மாறா பொய் சொல்லி பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து ஏமாற்றக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் கோடியாக வழங்குவாங்க அப்படின்றது தான் இந்தியாவுடைய பெரிய அவலமாக மாறி இருக்குது. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.